ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ததில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் இயேசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை எல்லாம் பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உடைய வரப்பிரசாதத்தையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவனில் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியோடு விசுவசிக்கிறேன். ஆமென். இயேசுவின் பாடுகளை மனக்கண்முன் கொண்டு வந்து தியானிக்கவும் உண்மை சீடர்களாக நம்மை உருமாற்றவும் துணை புரியும் சிலுவை பாதை தியானத்தில் முழு உள்ளத்தோடும் ஆற்றலோடும் கலந்து இயேசுவின் பாடுகளில் நம்மையும் இணைத்து உள்ள சாட்சியோடு நம் மீட்புக்கான பாதையை தொடங்குவோம். நாம் திருமுழுக்கு பெற்று மறைத்தூது பணிக்கு அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொண்டு நாம் ஏற்கும் சிலுவை பாதை இறுகிப்போன இதயங்களையும் இலகிடச் செய்யும் இறைமகன் இயேசுவின் பாதை என்பதை நினைவில் கொள்வோம். இரக்கத்தின் ஊற்ற இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவை பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடர்களாக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். நிந்தையும் கொடிய வேதனையும் நிறைந்துள்ளவும் திருப்பாடுகளை சிந்தையில் கொண்டு தியானிக்கவே தினமருள் புரிவீராண்டவரே. பாடுங்க. திரண்டிருந்த மக்கள் அனைவரும் இவன்
ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உறவினரிடத்தில் திரு அவையில் பணி செய்வோர் மத்தியில் அன்புகளில் நாங்களும் இத்தகைய அநியாய தீர்ப்பை பிறருக்கு அளித்து அவர்களுக்கு மனவேதனையும் பிரிவையும் தந்துள்ளோம். உண்மை போல் பொறுமையும் நிதானமும் கொண்டு வாழும் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஒருவன் சிலுவை சுமக்கின்றான் என்றால் அவன் மனிதனாக வாழ தகுதியற்றவன் என்பதாகும். அன்று சிலுவை அவமானத்தின் சின்னம். ஆண்டவராகிய இயேசு அந்த அவமானத்திற்குரிய சிலுவையை ஏற்றார். சிலுவையை சுமந்து கொண்டு மண்டையோடு என்னும் இடத்திற்கு சென்றார். இங்கே மரங்கள் சிலுவையாகின, மனிதர்கள் மரங்களாயினர். சிலுவையை சுமப்பதன் வாயிலாக உலகில் மாற்றம் கொணர முடியும் என்ற நம்பிக்கை அவரில் மேலிட்டது. வாழ்வில் சந்திக்கும் பல இடர்பாடுகள், துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் பலருக்கு சுமக்க இயலா சுமையாகிவிட்டன. இதுவே அன்றாட சிலுவையாக மாறிவிட்டது. சோர்ந்து போனாரா இயேசு? சிலுவை வேண்டாம் என்றாரா இயேசு? இடரில் சிலுவையை இறக்கி வைத்துவிட்டு ஓட்டம் பிடித்தாரா இயேசு? சிலுவையை சுமக்காத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வல்ல. இதை உணராதவர் கிறிஸ்தவர் அல்ல. ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் இலக்கை அடையும் முயற்சியில் நாங்கள் பயணம் செய்யும் வேளையில் இடையில் காணும் துன்பங்களை, துயரங்களை, இடர்பாடுகளை கண்டு சோர்ந்து போகாமல் பயணத்தை தொடரும் மனோபலத்தை தாரும். சிலுவையை முன்னாலும் உலகத்தை பின்னாலும் வைக்கும் மனப்பக்குவத்தை தாரும். எங்கள் குடும்ப சுமைகளை நாங்கள் சுமந்தாக வேண்டும் என்பதில் நாங்கள் சோர்ந்து விடாமல் காத்தருவீராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயும் வரத்தை சுவாசத்தை நாமாக்கள் சர்வேஸ்வரி ரத்னா
இயேசுநாத சுவாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து அடையும் நம்முடைய நெஞ்சத்திற்கு சொஸ்திரம் அடைகிறோம். இயேசு முதல் முறை கீழே விழுந்தார். கடந்த 2 முதல் அவர் ஒன்றும் உணரவில்லை, நீர் அருளவும் இல்லை. சோர்வற்ற உடல் பாவம் சிலுவையின் பழுவை தாங்க இயலாமல் இயேசு தரையில் விழுந்தார். இயேசுவுக்கு அவர் தோல்வியா? இல்லை, எழுகிறார். மீண்டும் பயணத்தை தொடர்கிறார். வாழ்வில் ஏழ்மையினால் விழுந்தவர்களும் பிறரால் வீழ்த்தப்பட்டவர்களும் அடைவர். யாராகிலும் எல்லாம் முயற்சிக்க வேண்டும் என்கிறார் இயேசு. முயற்சி திருவினையாக்கும். வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் வருவது இயல்பு. சில வேளைகளில் பிறர் சூழ்ச்சியினால் பொறாமை தன்னலம் போன்ற எண்ணங்களாலும் கீழே தள்ளப்படுகிறோம். கீழே விட காரணமானது எதுவானாலும் எழ வேண்டும் என்ற மனோபலம் தேவை. ஆண்டவரே, ஏழ்மையில் விழுந்து கிடப்பதை பார்க்காமல் போகிறோம். அவர்கள் மீண்டும் எழ நாங்கள் உதவி செய்வதில்லை. வீழ்வதில் தவறில்லை. விழுந்தால் எழ முயற்சிக்காமல் இருப்பது பெருந்தவறு என்பதை நாங்கள் உணரவும் பிறரை வீழ்த்தாமல் இருக்கவும் எங்களுக்கு உதவிகளும் வீழ்ந்து கிடப்பவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி தூக்கிவிடவும் உமது அருள்தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள்மிகு மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியை உண்டாவதாக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து அடையும் நம்முடைய நெஞ்சத்திற்கு சொஸ்திரம் அடைகிறோம். இயேசு தன் தாயாரை சந்திக்கிறார். அன்று இரவு இயேசுவுக்கு கிடைத்த தீர்ப்பை கேள்விப்பட்டு துடித்து போன மரியன்னை கொல்கத்தா மலைக்கு போகும் பாதையில் நின்று தன் மகனை காண விரைகிறார். பயணத்தின் பாதையில் தாய் வருகிறார். உலக மீட்புக்காக தன் மகனை தருகிறார். தாயின் கண்ணீரிலே மகனின் மரண ஊர்வலம் அரங்கேறுகிறது. அதையும் உலக மாந்தருக்காக மகனின் மரணத்தை ஏற்கிறார் அன்னை மரியா. வியாகுல தாயாக கண்ணீரும் கம்பளுமாக மரியா நிற்கிறார். ஆனாலும் மரியாவின் உள்ளத்தில் வீரம் தெரிகிறது. இவரும் மகன் அல்ல, உன்ன கடவுளின் மகன் என்ற வானதூதரின் வார்த்தைகளை அன்னை மரியா மறக்கவும் இல்லை. ஆகையால்தான் ஒரு தியாகியை, அன்பின் சீடரை, தன் மகனை மரியாள் தொடர்ந்து வழி அனுப்புகிறார். சென்று வா மகனே
உலகை வென்று வா என்று அனுப்புகிறார். ஆண்டவரே, அன்பு இயேசுவே, உமது சிலுவை பாதையில் நீர் உமது தாயை சந்தித்த பொழுது ஊக்கம் பெற்றீர். அன்னை மரியா வீர தாயாக நீதி காக்க உண்மை அனுப்பி வைத்தார். சுயநலமற்ற உன்னத தாயை எங்களுக்கு காட்டினீர். நாங்களோ கருச்சிதைவு, சீரார் கொடுமை, ஈன்ற பிள்ளைகளை அனாதைகளாக தவித்துவிடும் சுயநலம், பொறுப்பற்ற பிள்ளை வளர்ப்பு போன்ற செயல்களால் அவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் நல்ல குடும்ப தலைவிகளாக வாழ உதவியுள்ளோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட ஐந்தாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, வியாபாரத்து வழங்கி உமக்கு சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு சிலுவையை சுமக்க சீரேனூராகிய சீமோன் உதவி செய்கிறார். சீரின் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வழியில் வருகிறார். சீமோன் மேல் இயேசு சுமந்த சிலுவையை வைத்து சுமக்க சொல்கிறார்கள். சீமோன் சுமக்கிறார். ஏன் இயேசுவின் வழியில் இறந்துவிடக்கூடாது அல்லவா? கைமாறி எதையும் சீமோன் எதிர்பார்க்கவில்லை. என்றாலும் இயேசுவின் வரலாற்றில் ஓர் இடத்தை பிடித்தார். இயேசுவின் துன்பத்தை அந்த சிறிது நேரம் பகிர்ந்து கொண்டதால் சீமோன் உயர்த்தப்பட்டார். துன்பத்தை பகிர்ந்தலில் அவர் இன்புற்றார். சாலையோரம் நின்று வேடிக்கை பார்த்தோர் மத்தியில் சீமோன் தனித்து காணப்பட்டார். ஆண்டவரே, பாடுகளை ஏற்று பாசம் தந்தவரே, சீமோனை போல பிறருக்கு உச்ச நேரத்தில் உதவும் துணிவை தந்தவரும். வாழ்க்கை பயணத்தில் உதவிக்கு ஏறி தவிப்போர் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தும் அவர்களை கண்டு கொள்வதில்லை. எங்களின் பிறந்த நாள், திருமண நாள் என விழா கொண்டாட்டங்களை மிகைப்படுத்தும் நாங்கள் அருகாமையில் துன்புறுவரின் துன்பத்தை, கைவிடப்பட்டவரின் துயரத்தை சிறிதளவு கூட பகிர முன்வருவதில்லை. மனித நேயத்தை மறந்து வாழ்கிறோம். மனித நேயத்தை இயக்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றில் கனியாகி இயேசு ஆசீர் பெற்றவரே.
ஆவியாருக்கும் மாட்சியே உண்டாவதாக. சுவாமி பாடுபட்ட ஆறாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நற்செய்திக்கு ஸ்தோத்திரம் அடைகிறோம். அடியேனால் அதிர்ஷ்டமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா, இயேசுவின் முகத்தை துடைக்கிறாய். சிலுவை பாதையில் வெரோனிகா, இயேசுவின் முகத்தை துடைத்தாய் என எளிதாக கூறுகிறோம். நூற்றுக்கணக்கானோர் அங்கு இயேசுவை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த வேளை ஒரே ஒரு பெண் மட்டும் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாய். வல்ல செயல் செய்ய அறிவும் திறமையும் மட்டுமல்ல, துணிவும் தேவை. கொடூரமாக இரத்த கரை படிந்த இயேசுவின் முகத்தை துடைத்து தெளிவுபடுத்த வெரோனிகா முன் வந்தார். துணிவு தூய ஆவியின் கொடை. துணிச்சல் உள்ளோர் சாதிப்பர். தாய் குலத்தை கோழைகளாக பார்ப்போருக்கு வெரோனிகா ஒரு பாடம். ஆண்டவரே, வெரோனிகா கொண்டிருந்த துணிவை எங்களுக்கு காட்டியதற்கு நன்றி கூறுகிறோம். திரு அவையின் திருமுகமும் எங்களின் பலவீனத்தால் கரைபடிந்துள்ளது. அதை துடைத்து தெளிவுபடுத்த துணிவற்றவர்களாக இருக்கும் எங்கள் மேல் இரக்கமாகிறோம். தடைகளை தாண்டி எங்கள் குடும்பத்தையும் திரு அவையையும் அழகுபடுத்த நாங்கள் விரைவோமாக. தூய ஆவியார் துணிவு என்ற கொடையால் எங்களை நிரப்புவாராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. மனம் வலுவானது, உடல் வலுவற்றது என்று இயேசு ஒரு முறை பேதுருவிடம் கூறினார். சிலுவை பாதையில் நைந்து போன இயேசுவின் உடல் வலிமை இழந்தது. தள்ளாடி தள்ளாடி நடந்த இயேசு இரண்டாம் முறை கீழே எழுகிறார். ஆனாலும் சிலுவையில் நான் உயிர் விடுவேன் என எண்ணியவார் மீண்டும் நடக்க எழுகிறார். அவரது லட்சியம்
இயேசுவை எழ வைத்தது. தந்தைக்கும் அவரது விருப்பத்திற்கும் இறுதி வரை கீழ்ப்படுகிறார். பாவத்தில் அடிக்கடி விழும் நாம் மட்டும் அதை உதறி தள்ளிவிட்டு எழத் தவறுகிறோம். செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறோம். அன்பு நிறை இயேசுவே, நீர் எதிர்பார்க்கும்படி எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள எங்கள் உள்ளத்திற்கு வரவழைத்து எங்களை மீட்டருளும். பாவத்தில் விழும் நாங்கள் மீண்டும் துணைவு பெற்று எழ அருள் புரியும். எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் இன்பமே சூழ வேண்டும் என்பதை விட துன்பத்தையும் ஏற்று வாழும் மனப்பக்குவத்தையும் விழுந்து எழுவதில்தான் வெற்றி அடைந்துள்ளது என்பதை நாங்கள் உண்மையாக ஏற்று வாழவும் அருள் பெறுவீராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 8ஆம் பதம். இயேசு எருசலேம் மகளுக்கு ஆறுதல் சொல்கிறார். இரக்கமே உருவான இயேசுவை பிடித்து கொலைக்களத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் என்ற செய்தி எருசலேம் முழுவதும் பரவியது. இயேசுவால் நன்மை அடைந்தோரும் இயேசுவின் ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பியோரும் அலறியடித்துக் கொண்டு வீதிக்கு வந்தனர். அதில் மகளிர் கூட்டம் கண்ணீர் கடலில் மூழ்கியது. ஒன்றும் செய்ய இயலாத சூழலில் தவித்தனர். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். எருசலேமுக்கு நிகழப்போகிற அழிவையும் துன்பத்தையும் முன்னறிவிக்கிறார் இயேசு. இயேசுவின் பாடுகளை உருக்கத்துடன் தியானிக்கும் நாம் முதலில் நம் நிகழ்கால வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும். நம் குடும்பத்தின் பிள்ளைகள் எதிர்காலத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அன்பு நிறை இயேசுவே, எங்களை சுற்றி நிகழும் அநீதிகளுக்கும் எங்கள் குடும்பங்களில் நிகழும் அனைத்து தீச்செயல்களுக்கும் நாங்கள் பொறுப்பேற்று வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க உதவி அருளும். என் மக்களே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று நீர் கூறும் வார்த்தைகள் எங்களுக்கு கேட்கின்றது. இனியும் நாங்கள் பொது நலத்தில் அக்கறை கொண்டு நல்ல சீடர்களாக உம்மை அணுகி வர அருள் புரிவீராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.
இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். இயேசு 3ஆம் முறை கீழே விழுந்தார். கீழே விழுவதால் நம் வாழ்வு முடிய போவதில்லை. எழுவதில்தான் வாழ்வின் நியதி உள்ளது. வீழ்ந்து எழுகின்ற போது கிடைக்கும் அனுபவமும் முதிர்ச்சியும் தனி மகிழ்வை கொடுக்கும். இயேசு ஒரே பயணத்தில் 3 முறை தரையில் விழுந்தார். 3 முறையும் தனி அனுபவத்தோடும் சிந்தனையோடும் எழுந்து நடந்தார். நம்மில் பலர் வாழ்வில் தடுமாறி வீழ்ந்தவரை கண்டு நகைக்கிறோம். வறுமையாலும் எதிர்பாராத துன்பத்திலும் வஞ்சகத்தாலும் வீழ்ந்தோரை கண்டும் காணாமல் போகிறோம். வீழ்ந்தோரை சகோதரராக சகோதரியாக பார்க்கிறோமா? கை தூக்கிவிட முனைகிறோமா? மாறாக முகம் சுளிக்கிறோம். பாடுகளை ஏற்று அன்புமலை பொழிந்த இயேசுவே, எங்கள் பாவங்களின் சுமையால் நீர் விழுந்தேன். நாங்களோ அதை இன்னும் உணராதவர்களாய் தொடர்ந்து பாவ செயல்களை விரும்பி துணிவோடு செய்கிறோம். உன் வார்த்தையிலும் மன்னிப்பிலும் நம்பிக்கை வைக்காதவர்களாய் தொடர்ந்து வாழ்வை இழந்து வருகிறோம். பாவத்தில் வீழ்ந்த போதெல்லாம் தாவீதை போல உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை மன்னித்தருளும் என்று உம்மை நாடி வர மன உறுதியை தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிகு மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். இயேசுவே, நீ ஆராதித்து வரும் உமக்கு நன்றியுள்ள ஸ்தோத்திரம். இயேசுவின் ஆடைகளை கழுவினார்கள். ஒரு மனிதனின் தன்மானத்தை காப்பது அவனது ஆடை, அதுவும் களையப்படுகிறது. இயேசு அதையும் சாந்தமாக தாங்கிக் கொள்கிறார். ஒரு மனிதனை அவமானப்படுத்துவதும் ஒரு எல்லை உண்டு. இந்த மனித குலம் அதையும் தாண்டி செயல்படுகிறது. ஒரு குற்றமும் அறியாதவருக்கு இந்த கோலம். ஆடைகளையும் களைய மனம் கொண்ட இந்த மனித குலத்தில் நாமும் பங்காளிகள். எனவே இதற்கு நாமும் பொறுப்பு வகிக்கிறோம். இன்றும் இதுபோன்று வேண்டாதவரை அவமானப்படுத்தும் செயல்களில் இறங்குகிறோம். ஒன்றுமில்லாதோரை, வறியோரை, துன்பத்தில் துவழ்வோரை மேலும் துன்புறுத்தும் போது மனித நேயம் மறுக்கப்படுகிறது என்பதை உணர்கிறோமா? இரக்கமிகு இயேசுவே, உமது அன்பை மறந்து வாழும் எங்கள் மீது இரக்கம் வையும். அன்பு, பாதுகாப்பு, அரவணைப்பு என்ற ஆடைகள் இன்றி தத்தளிக்கும் மக்களை கண்டு இறங்க எங்களுக்கு உதவியவரும். புனித அன்னை தெரசா செய்த அறச்செயல்களில் ஓரளவாவது நாங்களும் செய்கிற எங்களுக்கு வல்லமை தாரும். பிறரை இழிவுபடுத்தும் செயல்களில் இருந்து விடுபட்டு நன்மை செய்து
வாழும் மரத்தை தருமாறு வேண்டுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. விஸ்வநாத சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நற்செய்தியை சமர்ப்பிக்கிறோம். அடியேன் சவாலான சிலுவையை சுமந்தவரை விட்டு ரட்சிப்பீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தை திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கிகளையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள் என்று அறிவுறுத்திய இயேசு, இதோ கன்னத்தை மட்டுமல்ல ஆடையை மட்டுமல்ல அவரது உடல் முழுவதையும் சிலுவை மரத்தில் அறைகின்ற ஆணிகளுக்கு மனமுவந்து அளிக்கின்றார். உள்ளங்கைகளிலும் பாதங்களிலும் இறங்கும் ஆணிகள் மரத்தோடு அவரை தைக்கின்றன. துன்பத்தையும் இயேசுவையும் பிரிக்க இயலாது என்பது இச்செயலின் பொருளாகிறது. துன்பத்தை கண்டு பயந்தோடும் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படும் இயேசுவே அல்ல, நீதிக்கும் தலைவணங்கும் இயேசுவை நாம் நாள்தோறும் சிலுவையில் அறைகிறோம். அன்பான இயேசுவே, கருணையின் கடலே, அன்று அவமானத்தின் சின்னமான சிலுவையில் நீர் இணைக்கப்பட்டீர். அநீதிக்கு தலைவணங்காமல் நீதிக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் என்கிறீர். சிலுவையில் நீர் அறையப்படவில்லை, மாறாக எங்களின் பாவங்கள் அறையப்பட்டன என்பதை நாங்கள் ஏற்கின்றோம். இனியும் தொடர்ந்து பாவ வாழ்வில் விழாமல் சகோதர பாசத்தோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய எங்களுக்கு ஆற்றல் தாரும். நீர் சிலுவையில் அறையப்படும் வேளையில் அன்னை மரியா கொண்ட அதே வியாகுல மனநிலை பிறருக்கு நாங்கள் தீங்கு செய்யும் போது நாங்கள் நினைவு கூர்ந்து வாழ வரம் தாரும். ஆமென். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியே உண்டாகுக. ஆமென்.
இருள் சூழ்ந்தது. இயேசுவும் உலகத்தை கட்சி உயிர் திறந்தார். இயேசு உயிர்வெறும் அந்த பெருகமான நிகழ்வை எருசலேம் கண்டுகளித்தது. பலருக்கு அதிர்ச்சியாகவும் சிலருக்கு மகிழ்ச்சியாகவும் அக்காட்சி அமைந்தது. ஆனால் லட்சியத்திற்காக வாழ்ந்து மறையும் வாழ்வு நித்தியத்திற்கு நிலைக்கும் என்பார்கள். இயேசுவின் லட்சிய வீர மரணம் ஒரு சரித்திரம். எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசுவால் சொல்ல முடிந்தது. நமது வாழ்வுக்கு ஒரு லட்சியம் உண்டா? லட்சியமற்ற கிறிஸ்துவ வாழ்வால் நாம் இயேசுவை பெற பார்க்கிறோம். அகங்காரம், ஆணவம், பொறாமை, தன்னலம், பொய் போன்ற ஆணிகளால் பிறரை சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இரக்கம் இயேசுவை, எல்லாம் உனக்காக என உண்மை பணியாற்றிய ஆண்டவரை, எப்படி வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை உமது மரணத்தால் எங்களுக்கு கற்பிக்கிறேன். உமது உன்னத சீடர்களாக விளங்க நாங்களும் பிறருக்காக எங்களை அர்ப்பணித்து வாழ மனமுறுதியாரும் எங்கள் சொல்லும் செயலும் வென்றித்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு மன்றாடுகிறோம். அநீதிக்கு வளைந்து கொடுக்காமலும் நீதிக்கு நிகழ்ந்து நிற்கும் மனவலிமையை தந்தகிறோம். ஆமென். பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம்.
கண்ணில் கனிவும் மனதில் உறுதியும் செயலில் பணிவும் வாழ்வில் காட்சியும் கொண்டிருந்த அதே கன்னிமரியா அமைதியின் உருவமாய் காணப்படுகிறார். மரியாள் நம்மிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்பதாகும். நாம் இந்த அன்பான வேண்டுகோளை நிறைவேற்றுகிறோமா? அன்பான இயேசுவே, உயிரற்ற உன் சடலத்தை அன்னை மரியா தம் மடியில் கிடத்தி அழுது புலப்பினார். மரியாளை எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பினால் நீர் எங்களுக்காக உயிர் துறந்தீர். உமது சாவு எங்களுக்கு வாழ்வு வழங்கியது. நாங்களும் அன்னை மரியாதை போல் சகிப்பு தன்மையோடும் கனிவோடும் இரக்கத்தோடும் பொறுமையோடும் பிறருடைய மீட்புக்காக அயராது உழைத்திட அருள் தாரும். ஆமென். நரிகளுக்கு பதுங்கு தொழில்களும் வானத்து பறவைகளுக்கு கூடுதலும் உண்டு. மானிட மகனுக்கும் தலைக்காட்சி கூட இடமில்லை என்று கூறிய இயேசுக்கு அடக்கம் செய்யவும் சொந்த கல்லறை இல்லை. அடுத்தவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். ஆனால் கொல்லப்பட்ட இயேசு
இருந்தாலும் அவரது கொள்கைகளை, லட்சியங்களை, இறைவனின் கனவுகளை கல்லறையில் அடக்க முடிந்ததா? உண்மையை உறங்க வைக்க முடியுமா? இயேசுவின் லட்சியங்களுக்கு அது கருவறையாக அமைந்தது. அப்போது உலகம் அறியவில்லை. இன்று நம்மில் பலர் உணரவில்லை. கருணை கடலே, அன்பு இயேசுவே, உம்மை கொண்டு கல்லறையில் அடக்கம் செய்த மக்களும் யாரையும் நீர் வஞ்சிக்கவில்லை. இறுதி வரை அமைதியும் சாந்தமும் கொண்ட மாமனிதராக கல்லறைக்கு சென்றேன். நாங்கள் ஒரு நாள் உறங்கவிருக்கும் எங்கள் கல்லறைகளை நினைக்கச் செய்கிறோம். கல்லறை நிரந்தர வீடு அல்ல, அது தற்காலிக உறவிடம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உயிர்த்த எதிர்நோக்கி வாழ எங்களை தூய ஆள் வழிநடத்த செய்கிறோம். ஆமென். திருத்தந்தையின் கருத்துகள். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5 திருக்காயங்களுக்காகவும் திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும்.
ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, வரலாற்றில் 33 ஆண்டுகள் அனைவருடைய கண்களையும் ஒரு ஆள்மேல் பதித்தது. அந்த 33 ஆண்டுகளில் 3 ஆண்டுகள் இன்னும் அதிகமாக அவர் மேல் எல்லோருடைய பார்வையும் பதிந்தது. அந்த 3 ஆண்டுகளிலும் கடைசி 3 மணி நேரம் எல்லோருடைய கவனமும் அந்த மனிதர் மேல் இருந்தது. அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த கடைசி 3 நிமிடத்தில்தான் இன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலக வரலாற்றை, மானிட வரலாற்றை மாற்றிய அந்த 3 மணி நேரம் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது. எனவே இன்று நாம் அதனுடைய சிறப்பை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போம். இந்த 3 மணி நேரம் 3 நாட்களை உள்ளடக்கியது. அந்த 3 நாட்கள் 33 ஆண்டுகளை உள்ளடக்கியது. இந்த பெரிய வெள்ளியின் இந்த 3 மணி நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர்வோம். பெரிய வெள்ளிக்கும் பெரிய வியாழனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏனென்றால் பெரிய வியாழன் அது அருட்சாதனங்களின் நாள். குருத்துவத்தையும் நற்கருணையும் ஏற்படுத்தி மனித வாழ்வின் இந்த அருட்சாதனங்கள் மிக முக்கியமானது என்பதை அந்த நாளில் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தினார். அதே பெரிய வியாழன் அன்றுதான் அருட்சாதனங்களோடு அன்பு பணிகளும் மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்தினார். நற்கருணையை ஏற்படுத்திய பொழுது அருட்சாதனங்கள் மக்களுடைய நல்வாழ்வுக்கு பெரும் பங்காற்றுகிறது என்பதை பதிவு செய்தார். சீடர்களின் பாதங்களை பெரிய வியாழன் என்று கழுவிய பொழுது அன்பு பணிகள் மிக முக்கியமானது என்று அவர் அறிக்கையிட்டார். ஆகவே பெரிய வியாழன் அன்று அவர் எதையெல்லாம் முன்வைத்தாரோ, அருட்சாதனங்கள், அன்பு பணிகள், இந்த இரண்டையும் பெரிய வியாழன் என்று முன்வைத்தார். அவ்வாறு அவர் முன்வைத்ததை பெரிய வெள்ளி என்று முழுமைப்படுத்தி அவரே நமக்கு காட்டினார். ஆகவே இந்த பெரிய வெள்ளியின் சிறப்பு பெரிய வியாழன் அன்று நடைபெற்றதை நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு நிகழ்வு. நம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் முனைப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரிய வியாழன் என்று தன்னுடைய கொள்கையை அவர் அறிக்கையிட்டார். இறையரசு பணி எத்தகையது என்பதை ஒரு கொள்கையாக அறிக்கையிட்ட நாள் அந்த பெரிய வியாழன். யோவான் நற்செய்தியை நீங்கள் எடுத்து வாசித்தீர்களானால் இவை அனைத்தும் அங்கே தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. அவருடைய கொள்கை என்ன மிக தெளிவாக அங்கே பதிவு செய்யப்படுகிறது. நற்கருணையும் அன்பு பணியும் தன்னுடைய பணியின் இரு முக்கியமான நோக்கங்கள் என்பதை பதிவு செய்கிறார். எனவே இந்த இரண்டையும் செயல்படுத்தி காட்டுவதுதான் வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை. ஆகவேதான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வரலாற்றில் மிக முக்கியமானது. அவருடைய கொள்கைகள், அவருடைய திட்டங்கள், அவருடைய சட்டங்கள் அனைத்தையும் அவர் அறிவித்தது பெரிய வியாழக்கிழமை. சீடர்களை குருக்களாக திருநிலைப்படுத்தியது அந்த நாள். நற்கருணையை ஏற்படுத்தி எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதற்கு அச்சாரம் கொடுத்தது அந்த நாள்.
சீடர்களுடைய பாதங்களை கழுவி அன்பு பணியை செய்யுங்கள் என்று அறிமுகம் செய்தது அந்த நாள். கட்டளைகள், சட்டங்கள் மனித வாழ்வுக்கு அவசியம். ஆகவே சட்டங்களை அவர் அறிமுகம் செய்த நாள் அந்த பெரிய வியாழக்கிழமை. இயேசு அறிமுகம் செய்தார். ஒரே ஒரு சட்டம், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஒரே சட்டம். ஒரு காலத்தில் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அந்த 10 கட்டளையும் 2 கட்டளையாக மாற்றினார். 2 கட்டளையும் ஒரே கட்டளையாக மாற்றியது அந்த பெரிய வியாழன் அன்றுதான். இன்றைக்கு நாட்டில் சட்டங்கள் பழகிக்கொண்டே போகிறது. சட்டசபை கூடும்போதெல்லாம் ஏதாவது ஒரு புதிய சட்டம் இருக்கும். எந்த சமூகத்தில் சட்டங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த சமுதாயம் முன்னேறவில்லை என்று சொல்லுகின்றார்கள். சட்டங்கள் அதிகமாக மனிதருடைய பலவீனங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. எனவே பாவம் மலிந்த ஒரு சமுதாயத்தில் தான் சட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சட்டங்கள் அல்ல, ஒரே சட்டம், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஆகவே இந்த பெரிய வியாழன் என்று கொடுத்த அவருடைய கொள்கைகள், சட்டங்கள், அவருடைய அன்பு பணிகள், அவை அனைத்தையும் பெரிய வெள்ளியில் அவர் நிறைவேற்றி காட்டுகின்றார். ஆகவே இந்த பெரிய வெள்ளியை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பு பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நான் அருட்சாதனங்களை பற்றி பின்னர் வருகின்றேன். நற்கருணை, குருத்துவம், அந்த அருட்சாதனங்கள். அன்பு பணிக்கு அவர் சம பங்கு கொடுக்கின்றார். இரண்டையும் நாம் வாசித்தோமானால் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றுதான் முடிக்கப்படும். அப்பத்தை எடுத்து, இது என் உடல், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது என் இரத்தம், அனைவரும் இதை பருகுங்கள், பாவ மன்னிப்புக்கான என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நற்கருணைக்கும் இந்த வார்த்தை தான் கடைசி அடைமொழி. சீடர்களுடைய பாதங்களை கழுவியதை யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அவரும் சீடர்களுடைய பாதங்களை கழுவியபின் இதே வார்த்தையை பயன்படுத்துகின்றார். என் நினைவாக செய்யுங்கள். குருவும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள், இதை செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள் என்பதை அங்கேயும் பதிவு செய்கின்றார். ஆகவே இந்த இரண்டும் இறையரசு வருவதற்கு இந்த இரண்டுமே காரணங்களாக இருக்கின்றன. இந்த பெரிய வெளியில் இந்த இரண்டையும் செயல்படுத்தி காட்டுகின்றார். அருட்சாதனத்தையும் அன்பு வாழ்வையும் அவர் செயல்படுத்தி காட்டுகின்றார். சற்று வித்தியாசமான ஒரு கோணத்தில் இயேசு எவ்வாறு அருட்சாதனங்களையும் அன்பு பணியையும் அந்த பெரிய வெள்ளியில் நிறைவேற்றி காட்டினார் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திப்போம். இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது எத்தனை வார்த்தைகள் பேசினார்? 7. அருட்சாதனங்கள் எத்தனை? 7. நான் இதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தேன். இயேசு பேசிய அந்த வார்த்தைகளுக்கும் இந்த 7 அருட்சாதனங்களுக்கும் தொடர்பு ஏதாவது இருக்கின்றதா என்று. அருட்சாதனங்களை ஆண்டவர் அறிமுகம் செய்தது பெரிய வியாழன், அன்பு பணியை அறிமுகம் செய்தது பெரிய வியாழன். இந்த இரண்டையும், அருட்சாதனத்தையும் அன்பு பணியையும் ஒன்றிணைக்கின்றார். 7 திருவருட்சாதனங்களுக்கும் அவர் 7 வார்த்தைகளை சொல்லுகின்றார். எனவே இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளை இந்த ஒரு பின்னணியில் நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும்,
ஏனெனில் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். தந்தையை இவர்களை மன்னியும். இயேசுவினுடைய இந்த வார்த்தை உடனே நமக்கு நினைவுக்கு வருவது ஒப்புரவு அருட்சாதனம். ஒப்புரவு அருட்சாதனம் எந்த அளவுக்கு மனித குலத்திற்கு மிக முக்கியமானது என்பதை இயேசுவினுடைய முதல் வார்த்தை, சிலுவையில் அவர் அறையப்பட்ட பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அங்கே என்ன நடைபெற்று கொண்டிருந்தது? எல்லோரும் அவரை பழித்துரைத்தார்கள். எல்லோரும் அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று கத்தினார்கள். இந்த 3 மணி நேரமும் நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அத்தனையும் பார்க்கும் பொழுது எத்தகைய ஆத்திரம், எவ்வளவு வைராக்கியம் இவை அனைத்தும் மனதில் வந்திருக்கும். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலும் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை முதலில் சொல்கிறார். ஆண்டவரே, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒப்புரவு என்ற அருட்சாதனத்திற்கு அடையாளம் வகுக்கின்றார். ஒப்புரவு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இறைவனோடும் சக மனிதனோடும் நாம் உறவோடு வாழ்வதற்கு எத்தகைய மனநிலை நம்மிடையே இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் சான்று பகர்கின்றார். சிலுவையில் அறைந்து உங்களை கொல்லுவதற்கு முயற்சி செய்த போதிலும் மன்னிக்கின்ற ஒரு மனப்பான்மை இறை தன்மை உடையது என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். எனவே ஒவ்வொரு ஒப்புரவு அருட்சாதனத்தையும் இறைவன் நமக்கு வழங்குவதன் நோக்கம் என்ன என்றால், நாம் எவ்வளவுதான் தவறுகள் செய்திருந்தாலும், மனிதர்களுக்கு விரோதமாக, இறைவனுக்கும் விரோதமாக எத்தகைய தவறுகள் செய்திருந்தாலும் இறைவன் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதை அந்த ஒரே வார்த்தையில் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றார். இரண்டாவதாக, திருமுழுக்கு அருட்சாதனம். இரண்டாவதாக இயேசு சொன்ன வார்த்தை, இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். அந்த கள்வன் கேட்கின்றான், ஆண்டவரே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூர்ந்தருளும். நீர் ஆட்சியுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூர்ந்தருளும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதில், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருமுழுக்கும் என்பது என்ன என்றால், நாம் அனைவரும் அந்த விண்ணக அரசுக்குள் அடியெடுத்து வைக்கின்றோம் என்பதுதான் பொருள். திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேரும் இறை அரசுக்கான ஒரு பாஸ்போர்ட் உங்கள் கையில் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய அருட்கொடைகளை நீங்கள் பெற்று நிறைவோடு வாழ்வீர்கள் என்ற ஒரு அத்தாட்சி பத்திரம் உங்களிடம் கொடுக்கப்படுகின்றது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில் தொங்கிய பொழுது அருகில் அறையப்பட்டிருந்த அந்த மனிதனுக்கு சொல்லுகின்றார், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். ஒவ்வொரு திருமுழுக்கும் விண்ணக வாழ்வுக்கு நமக்கு திறக்கப்படுகின்ற வாசல், இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு சாட்சியம். எனவேதான் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் விண்ணக வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் நமக்கு அந்த வாசலை திறந்து வைக்கின்றார். இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு அந்த மனிதனுக்கு சொன்னபோது அவன் உண்மையிலே திருமுழுக்கு பெற்ற மனிதனாகின்றான். ஆண்டவருடைய விண்ணக அரசுக்கு அவன் உரிமை உடையவனாகின்றான். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அருகில் 2 பேர் நிற்கின்றார்கள், யோவான், அன்னை மரியா.
அன்னை மரியாவை அன்னை மரியாவை பார்த்து சொல்லுகின்றார், அம்மா இதோ உன் மகன். அருகில் நின்ற சீடரை பார்த்து சொல்லுகின்றார், அம்மா. சீடரை பார்த்து சொல்லுகின்றார், இதோ உன் தாய். இந்த ஒரு உறவு சூழலை ஆண்டவர் அங்கே உருவாக்குகின்றார். புதிய ஒரு வித்தியாசமான ஒரு உறவு. மனித வாழ்க்கையை எது எடுத்து சொல்லுகின்றது என்றால் உறவுதான். எங்கே உறவுகள் முறிக்கப்படுகின்றதோ அங்கே மனித வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது. ஆகவே அன்னை மரியாளை சீடருடைய தாயாகவும் அந்த சீடரை அன்னை மரியாளுடைய மகனாகவும் ஒப்படைக்கின்ற பொழுது கடைசி கட்டத்தில் அந்த சிலுவையில் இருந்து அவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற போது உறவு வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கின்ற திருமணம் என்ற அருட்சாதனத்தை அறிமுகம் செய்கின்றார். தாயும் பிள்ளையுமாக, பெற்றோரும் குழந்தையுமாக மனித சமுதாயம் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். அதிலே முறிவுகள் இருக்கக்கூடாது. திருமண பந்தத்தால் பெற்றோர் உறவு பிள்ளைகள் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழுகின்ற ஒரு சமுதாயத்தில்தான், உறவு சமுதாயத்தில்தான் கடவுளுடைய ஆசி நிறைந்திருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். திருமணம் மிக புனிதமானது. உறவு வாழ்க்கை, கணவன் மனைவி இடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே, உற்றார் உறவுகளிடையே உள்ள உறவு வாழ்க்கை தான் மிகச் சிறப்பானது என்பதை அங்கே ஆண்டவர் இயேசு அந்த அருட்சாதனத்தை முன்மொழிகின்றார். நான்காவதாக இயேசு சொன்ன வார்த்தை, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். இந்த வசனத்தை நான் சிந்திக்கும் பொழுது என் மனதில் வந்தது என்னை பற்றிதான், குருக்களை பற்றிதான். பல குருக்கள், இறை பணியில் ஈடுபடுகின்றவர்கள் பல சிரமங்களை ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். பல்வேறு கஷ்டங்கள். குருத்துவ பணியை வாழ்வது என்றால் மிக கடினம். இரண்டு வகை குருத்துவம், ஒன்று பணி குருத்துவம், இன்னொன்று பொது குருத்துவம். இரண்டு குருத்துவத்தையும் வாழ்வது என்றால் மிக கடினம். ஒரு குருவாக வாழ்வது என்பது கடினம். ஒரு கிறிஸ்தவ பொது நிலையினராக பொது குருத்துவத்தில் பங்கெடுத்து வாழ்வதும் அதை வாழ்ந்து காட்டுவதும் கடினம். ஆகவே குருத்துவம் என்பது மிக கடினமான ஒன்று. அது பணி குருத்துவமாக இருக்கலாம் அல்லது பொதுநிலையினரின் குருத்துவமாக இருக்கலாம். ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நாம் திருமுழுக்கின் போது நாம் அபிஷேகம் செய்யப்படுகின்றோம். அரசராக, குருவாக, இறைவாக்கினராக அபிஷேகம் செய்யப்படுகின்றோம். எனவே குருத்துவம் என்பது இந்த மூன்று பணியையும் செய்வது. பொதுநிலையினர் பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கின்றார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குரு. பொது குருத்துவத்தில் நீங்கள் பங்கெடுக்கின்றீர்கள். அதே போல பணிக்குருத்துவத்தில் அபிஷேகம் செய்யப்பட்ட அத்தனை பணியாளர்களும் பங்கெடுக்கின்றார்கள். இந்த இருவகை குருத்துவத்தையும் வாழ்வது மிக கடினம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு உணர்ந்தார். எல்லா குருத்துவத்துக்கும் மேலான குருத்துவத்தை தன்னுள் கொண்ட அந்த ஆண்டவர் இயேசு அதனுடைய கஷ்டத்தை உணர்கின்றார். தந்தையே, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆகவே நம்முடைய குருத்துவ வாழ்வை வாழ்வது என்பது, அது பணி குருத்துவமாக இருந்தாலும் சரி, திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேருடைய பொது குருத்துவமாக இருந்தாலும் சரி, அந்த குருத்துவ பணியை வாழ்வது,
அதாவது உண்மைக்கும் நீதிக்கும் அன்புக்கும் சான்று பகர்ந்து கிறிஸ்தவ மதிப்பீடுகளின் படி வாழ்வது கடினமான ஒன்று, சவால் நிறைந்த ஒன்று. சாவை ஏற்கின்ற அளவுக்கு சவால் நிறைந்த ஒன்று. எனவேதான் இயேசு கதறுகின்றார், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று கதறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பணி வாழ்வில் கஷ்டங்கள், துன்பங்கள், தோல்விகள், விரக்திகள் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். குருத்துவத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, பொது குருத்துவத்தில் இருப்பவர்களும் உண்மையிலே கிறிஸ்தவர்களாக வாழ்வது என்பது கடினம் என்பதை ஆண்டவர் இங்கே உணர்த்துகின்றார். எனவேதான் நமக்காக ஆண்டவர் மன்றாடுகின்றார். ஐந்தாவதாக நோயில் பூசுதல். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை தாகமாய் இருக்கிறது. இந்த தாகமாய் இருக்கிறது என்ற அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய ஏக்கம் நோயில் பூசுதல் என்னும் ஆன்மீக திட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. உணவின்றி, நீரின்றி, அவசர அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்படாமல், மருத்துவ வசதியின்றி வேதனையிலும் துன்பத்திலும் விரக்தியிலும் வாழ்கின்ற மக்களின் நல்வாழ்வுக்காக ஆண்டவர் இயேசு இந்த குரலை எழுப்புகின்றார். அதன் மூலம் நோயில் பூசுதல், நோயில் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆற்றலை நான் தருவேன் என்பதை சிலுவையில் தொங்குகின்ற ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார். தாகமாய் இருக்கிறது எனக்கு என்று அவர் சொல்லும் பொழுது, நாம் பசியிலும் வேதனையிலும் விரக்தியிலும் உடல் நோயிலும் மனநோயிலும் வேதனைப்படும் பொழுது நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்ற செய்தியை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். ஆறாவதாக எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிற்று என்று தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். இவ்வாறு சொல்லி அவர் நமக்கு சொல்ல வந்த செய்தி என்ன என்றால், என் திட்டம் அனைத்தும் நிறைவேறிவிட்டது. நான் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன். உங்களுக்கு வெற்றியையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தருவேன். நம்முடைய வாழ்வில் நம் ஆண்டவர் இயேசு ஒரு பெரும் வளர்ச்சியாக, ஆற்றலாக, வலிமையாக இருப்பார் என்பதை அங்கே தெளிவுபடுத்துகின்றார். எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லும் பொழுது நிறைவு பெற்ற ஒரு மனநிலை. தோல்வி, அதை அவர் நினைக்கவில்லை. வாழ்க்கையின் பல தோல்விகள் தொடர்ந்து வந்த போதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்ன பொழுது அது எதில் நிறைவேறுகின்றது? நற்கருணையில் நிறைவேறுகின்றது. எது நமக்கு வெற்றியை தருவது? நற்கருணை. எது நமக்கு முழு வளர்ச்சியை கொடுப்பது? அது நற்கருணை. நற்கருணை மீது நமக்கு பற்றும் பக்தியும் இருக்குமானால், அந்த இறைவன் நம்மோடு இருப்பாரானால் நமக்கு எந்த குறையும் இல்லை. என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான். என்னோடு இணைந்திருப்பவன் நிறைந்த பலன் கொடுப்பான். ஆகவே நற்கருணை என்பது நிறைவின் அடையாளம். அந்த நற்கருணை வழியாக நாம் முழுமையை பெறுகின்றோம். இயேசுவோடு நமக்குள்ள தொடர்பு, நெருக்கம் மிக உன்னதமான ஒரு நிலையை அடைவதால் நாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவோம். எனவே நிறைவுற்ற நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். நற்கருணையை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன். நான் உங்களோடு உலகம் முடியும் வரை இருப்பேன். யார் உங்களை விட்டு விலகினாலும், உங்களை புறக்கணித்தாலும் நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக, பெருமையாக அமையும் என்பதை சொல்லுவதற்காக
இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். நற்கருணையாக நான் உங்களோடு இருக்கின்ற காரணத்தால் எல்லாம் நிறைவேறும், எல்லாம் வெற்றி, எல்லாம் மகிழ்ச்சி. எனவே இந்த நற்கருணையை ஆண்டவர் அங்கே அறிமுகம் செய்கின்றார். 7வது அருட்சாதனம் 7வது வார்த்தை, தந்தையே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இந்த ஒரு அருட்சாதனம் இங்கே ஆண்டவர் அறிமுகம் செய்வது திடப்படுத்துதல் என்ற அருட்சாதனம். தந்தையே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது இது என்ன திடப்படுத்துதல் அருட்சாதனமாக அமையும் என்று நாம் சிந்திப்போமானால், எங்கெங்கு ஆவி செயல்படுகின்றதோ அங்கு புதிய வாழ்க்கை உதயமாகும். கடவுள் உலகை படைக்கும் பொழுது எல்லாம் வெறுமையாக இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய ஆவி அசைவாடி கொண்டிருந்த காரணத்தினால் படைப்புகள் உதயமாகின்றன. இறைவனின் ஆவி செயல்படும் பொழுது புதிய படைப்புகள், புதியவைகள் உருவாகும். பெந்தகோஸ்து திருவிழா, இறைவனுடைய ஆவி செயல்பட தொடங்கும் பொழுது புதிய ஒரு சகாப்தம் உருவாவதை பார்க்கிறோம். புதிய ஒரு வரலாறு, புதிய ஒரு வாழ்க்கை முறை உருவாவதை பார்க்கிறோம். ஆகவே எங்கெங்கு ஆவி செயல்படுகின்றதோ அங்கு புதிய வாழ்க்கை உதயமாகும். மனம் சோர்வடைந்து நொந்து வெந்து போய் இருக்கின்ற நேரங்களில் ஆவி ஊக்கமுள்ளதாக இருந்தால் அங்கே ஒரு எழுச்சி இருக்கும், வளர்ச்சி இருக்கும். எனவேதான் திடப்படுத்துதல் என்ற அருட்சாதனத்தை ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையின் வழியாக அறிமுகம் செய்கின்றார். எல்லாம் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் நற்செய்தி எடுத்து வாசித்தீர்கள் அதிலே சொல்வார், பெருமூச்சு விட்டு அந்த வார்த்தையை சொல்வார். அதோடு தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்கிறார், சிலுவையில் இறந்து விடுகிறார். ஆனால் அந்த பெருமூச்சு விடுகின்ற ஒரு நிலை, புதிய படைப்பு உருவாகிறது. களிமண்ணால் ஒரு உருவம் செய்து அதில் கடவுள் ஊதுவார். அப்பொழுது மனிதன் படைக்கப்படுகிறான். எங்கெங்கு ஆண்டவருடைய ஆவி செயல்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் புதிய ஒரு படைப்பு, புதிய ஒரு வாழ்க்கை முறை உருவாவதை பார்க்கிறோம். அவ்வாறு ஆண்டவர் இயேசு சிலுவையில் தன்னுடைய ஆவியை கையளித்த பொழுது புதிய ஒரு சமுதாயம், புதிய ஒரு வாழ்க்கை முறை, புதிய ஒரு படைப்பு உருவாகுவதை பார்க்கிறோம். புதிய ஒரு தெம்பு, புதிய ஒரு ஆற்றல் அது கிடைக்கும். எனவே திடப்படுத்துதல் அருட்சாதனம் என்பது நாம் இறைவனுடைய ஆவியை பெற்று அவருடைய ஆற்றலோடு செயல்பட நம்மை தூண்டுவது. அன்புக்குரியவர்களே, இறைவன் சிலுவையில் தொங்கிய அந்த ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு அருட்சாதனத்தை பெறும் பொழுதும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையைத்தான் வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த ஆவியின் கொடைகளை பெற்று உயிர்த்த இயேசுவினுடைய வாழ்வை நாம் பெறுவதற்கு இந்த நாட்களில் நம்முடைய அருட்சாதன வாழ்வையும் நம்முடைய பணி வாழ்வையும், அன்பு பணி வாழ்வையும் கவனமாக நாம் செயல்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கை எழுச்சி பெறும். எனவே இந்த பெரிய வெள்ளியை நாம் ஜெபத்தில் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து அவருடைய அருள் ஆசிருக்காக காத்திருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வேண்டும், உயிர்ப்பு வர வேண்டும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த இயேசு செயல்படுத்திய இரண்டையும் அருட்சாதனங்களை நாம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும்.
அதே போல அன்பு பணிகளிலும் நாம் ஈடுபட வேண்டும். இதுதான் சிலுவையில் தொங்குகின்ற இயேசு நமக்கு உணர்த்துகின்ற செய்தி. அதை வாழ்வாக்குவோம். நம்முடைய வாழ்வில் உயிர்ப்பின் பெருமை கிடைக்கும். நாம் பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் காண்போம். சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசு அந்த ஒரு வாழ்க்கையை நம் அனைவருக்கும் வழங்குவாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில நிமிடங்கள் நாம் கண்களை அகல திறந்து நம் மத்தியிலே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற அன்பு இயேசுவை, சிலுவைநாதரை நாம் உற்று பார்த்து இந்த பாடலுடைய ஒரு அடியை நாம் தியானித்து ஒரு சிறிய ஜெபத்தின் வழியாக சிலுவைநாதருடைய ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையோடு உற்று பாருங்கள், நல்லது நடக்கும் என்ற ஒரு நிலையில் உற்று பாருங்கள், நல்லதே நடக்கும். எனவே பாடுகின்ற பாடலை தியானித்து ஆண்டவருடைய சிலுவை ஆண்டவருடைய ஆசீரை நாம் பெறுவோம். மனமே மனமே இறைவனை பாரே, சென்னி சென்னி சிலுவையை சுமக்கும் காரணம் நீ கூறு. மனமே மனமே இறைவனை பாரே, சென்னி சென்னி சிலுவையை சுமக்கும் காரணம் நீ கூறு. மண்ணை படைத்தவர், மகிழ்ந்து காப்பவர், மரணத்துயர் பாரே. விண்ணை படைத்தவர், விண்ணில் தெளித்தவர், வேலும் நிலை பாரே. மண்ணை படைத்தவர், மகிழ்ந்து காப்பவர், மரணத்துயர் பாரே. விண்ணை படைத்தவர், விண்ணில் தெளித்தவர், மேலும் நிலை பாரே. நம்மை காத்திட தன்னை தந்தவர், தரணி வாழ்ந்திட தரையில் வீழ்ந்தவர், மனிதா மனிதா நீயே காரணம் கண்ணீர் சிந்துவாய். மனமே மனமே இறைவனை பாரே, சென்னி சிந்தி சிலுவையை சுமக்கும் காரணம் நீ கூறு. தொடர்ந்து நம்பிக்கையோடு நாம் உற்று பார்ப்போம். எல்லாம் வல்லவரே, எங்களுக்காக சிலுவையில் மரித்தவரே, சிலுவை மரத்திலிருந்து உதித்த உம்முடைய வார்த்தைகளாலும் உம்முடைய விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவருட்சாதனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருவருட்சாதனங்கள் வழியாக உம்முடைய மேலான அன்பையும் உம்முடைய மேலான ஆசிரையும் உம்முடைய மேலான இரக்கத்தையும் பெற்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த சிலுவையிலிருந்து நீர் எங்களை மீட்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். கஷ்டம் என்றால் என்ன, வேதனை என்றால் என்ன, துன்பம் என்றால் என்ன, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக இந்த சிலுவை மரத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் குற்றம் புரிந்த போதிலும், தவறுகள் செய்த போதிலும், பாவங்கள் பல செய்த போதிலும் உமக்கு எதிராகவும் நீர் எங்களுக்காக கொடுத்த எங்களுடைய உறவுகள் அவர்களுக்கு எதிராகவும் செய்த எல்லா குற்றங்களையும் இந்த சிலுவை மரத்திலிருந்து நீர் மன்னித்த மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த அவமானமும் இந்த துன்பமும்
இந்த சிலுவை சாவும் எங்களுக்காக என்பதை நீர்தாமே உணரச் செய்தருளும். எங்களுடைய பலவீனங்களினால், எங்களுடைய செய்கைகளினால் நாங்கள் புரிந்த குற்றத்திற்காக இத்தனை அவமானங்களையும் இத்தனை வேதனைகளையும் நீர் தாங்கிக் கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு இயேசுவே, சிலுவையில் எங்களுக்காக மரித்தவரை உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பாதங்களினால் நீர் பல மைல்கள் கடந்து சென்று எத்தனையோ பேருக்கு உதவி செய்தீர், எத்தனையோ பேருடைய வாழ்வை வளமாக்கினீர், எத்தனையோ பேருடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தீர், நல்லதை செய்தீர். காயப்பட்ட உம்முடைய கரங்களினால் எத்தனையோ பேர் தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய நோயிலிருந்து அவர்களுக்கு சுகம் கொடுத்தீர். இந்த கரங்களினால் எத்தனையோ மனிதர்களுக்கு நீர் ஆதரவாக இருந்தீர். அவர்கள் துன்பப்பட்ட வேளையில் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு ஆசீர் வழங்கினீர். அத்தனை காயங்களையும் நான் உற்று பார்க்கிறேன். தலையிலே முள்முடியால் பின்னப்பட்ட அந்த ஒரு மகுடத்தை நீர் எங்களுக்காக தாங்கி அந்த வேதனையை அனுபவிக்கின்ற பொழுது நீர் அடைந்த வேதனையை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இதெல்லாம் எங்களுக்காக என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும். எல்லாமல்ல அன்பு இயேசுவே, சிலுவை நாதரே, நம்பிக்கையோடு நாங்கள் உற்று பார்க்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரங்களினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய சகோதர சகோதரிகளை, எங்களுடைய பெற்றோரை, எங்களுடைய உடன் பிறந்தோரை, எங்களுடைய பிள்ளைகளை, நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் உம்முடைய சிலுவையின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர்தாமே ஆசீர்வதித்தருளும். நீர் விரும்பினால் அனைவருக்கும் நலன் கொடுத்து வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவையும் கொடுத்து நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் நம்பிக்கையோடு சிலுவையை உற்று பார்ப்போம். சிலுவையிலிருந்து நமக்கு மீட்பு கிடைக்கிறது என்பதை உணர்வோம். இந்த சிலுவையிலிருந்து நாம் ஆசீரால் நிரப்பப்படுகிறோம் என்பதை உணர்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.